இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கிறோம். எங்கே கிளம்பியிருக்கோன்னு இருங்க, எங்கள் வீட்டுக்கார கேட்கலாம். வாங்க. இங்கே எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள். எங்கே போகிறோம்? ஜவுளி கடைக்கு போகலாண்ணே. எதுக்கு? உங்களுக்கு ஜாக்கெட் போட்டு எடுத்துட்டு சர்டிஃபிகேட்லாம் போகிறோம். அது எதுக்கு? நான் பூதம் கல்யாணம் நாள். இப்போ சிக்கு வர பாருங்க எங்கள் வீட்டுக்கார். எத்தனாவது கல்யாண நாள்? எத்தனாவது வருஷம் கல்யாண நாள்? 7வது வருஷம். 7 வருஷமா ஆகுதா? இல்லை 8 வருஷம் ஆச்சு. கரெக்டாக சொல்லிட்டாரு. சரி, கடையில் போய் பார்ப்போம். நம்ம துணி எடுக்க கடைக்கு போகிறதுக்குள்ளே பால் சொசைட்டி பின்னாடி உங்களுக்கு தெரியுதா? பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் நம்ம வரதுக்கு லேட் ஆகும். அப்புறம் பாப்பா அழுதானா பாப்பாவை எங்கள் அம்மாவும் எங்கள் நயனாவும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம வரதுக்கு லேட் ஆச்சுன்னா பால் இல்லைன்னா ரொம்ப அழுகுவா. அதனால் பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடுத்துருப்பேன். எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் பால் வாங்க போயிருக்கிறாரு. எங்கள் வீட்டுக்கார் பால் வாங்கிட்டு வராரு. கொண்டு போய் மேலே வீட்டில் மாடியில் கொடுத்துட்டு நம்ம கிளம்பி கடைக்கு போகலாம். கடையில் பார்க்கலாம். இதாங்க நம்ம துணி எடுக்கணும். அந்த கடை நாமக்கல்ல அஹிம்சா கடை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே கலெக்ஷனும் சரி ரேட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும். நான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இங்கே தான் ட்ரெஸ் எடுக்க வருவேன். சூப்பராக இருக்கும். நான் சில இதில் வந்துட்டு வீட்டில் வந்தாங்க வாய்ஸ் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு கடையில் தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறதுங்களா. சில இதில் அங்கே வாய்ஸ் பேச ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பல இடத்துல வாய்ஸ் நானே கொடுத்துருப்பேன். இது இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு மட்டும் வீட்டில் வந்து கொடுத்துட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. ஃபஸ்ட்டு எனக்கு புடவையே பார்த்துடலாம். அப்புறம் அதை வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். எந்த புடவை எடுக்கிறதுனே தெரியலைங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவர் எடுத்து பேசிட்டு எடுங்கிறாரு. நல்லா தான் இருக்குது. எவ்வளோ? ஐயோ 600 ரூபா. இது நல்லா இருக்குல்ல? இந்த கூட கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்குது. ஆனால் நான் எடுக்கல. அவருக்கு செருப்பு எடுக்கிறாருங்க. செருப்பு இல்லையாமா, அதனால் அவருக்கு செருப்பு எடுத்துகிட்டு இருக்காரு. எங்க எது உங்களுக்கு ஓகேண்ணா? எனக்கு ஓகே தான். உங்களுக்கு 10 தான் பாருங்கள். கலர் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்போ ஓகே, அதே பில்லு போட கொடுத்துருங்க. இந்த சீலை நல்லா இருக்குன்னு பார்த்தேங்க. இதோட ரேட் என்ன தெரியுங்களா? 4700 ரூபா. நம்ம பட்ஜெட்டுக்கு தாங்காது. ஃபைனலாக எனக்கு சீலை எடுத்தாச்சு. அடுத்தது எங்கள் வீட்டுக்காருக்கு சீலைக்கு மேட்சாக சட்டை. வாங்க போய் சட்டையை பார்க்கலாம். இதாங்க 42 பாருங்க. இது 42 ஃபுல் ஹேண்டுங்களா? எடுத்துக்கோங்க. அது ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு கூட சீல் எடுத்துடலாங்க. ஆனால் இந்த ஆம்பளைங்களுக்கு எடுக்கிற கஷ்டம் இருக்கே. இன்னும் தொலை வராருங்க. 2 சட்டையை ஃபைனல் பண்ணார். அப்புறம் ஏதோ அது ஒரு மாதிரி இருக்குது, பெரியவங்க போகிற மாதிரி இருக்குனாரு. சீலைக்கு மிச்சம் கிடைக்கல. சட்டைலாம் நல்லா இருக்குது, ஆனால் சீலைக்கு மிச்சம் கிடைக்கல. பாருங்களேன், வரேன். உளுந்து தொலை வரத கிடைக்க மாட்டேங்குது. ஃபைனலாக என்ன சட்டை என்ன சீலைங்கிறத நான் வீட்டில் போயிட்டு காட்டுறேன். ஃபைனலாக சீலையும் சட்டையும் எடுத்தாச்சு. என் சேலைக்கு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் பாப்பாவுக்கு பாய் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். ஃபைனலாக எங்கள் 2 பேர்த்தோட பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாப்பாவோட பாய் பார்க்கலாம். பாப்பாவோட பாய் இது எடுக்கலாமா? பாப்பா ப்ளூக்கு தான் இருக்கும். அது உறுப்பு இதுனா போட்டு நல்லா பெட்ஷீட் இந்த மாதிரி மொத்தமாக போட்டிங்கன்னா அது வாட்டர் இதான் நிறைய இது எடுத்துக்கலாமா? இது கொஞ்சம் எல்லாம் டேமேஜாக இருக்கிற மாதிரில
இல்லை எங்களுக்கு இந்த பச்சை கலர் லைன் வச்சு மாதிரி தான் இருக்கும். அந்த கலர்னால் கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இது எடுத்துக்கலாமா? இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஃபைனலாக வாங்கியாச்சு. ஆனால் எல்லா திங்ஸும் வாங்கல. ஆனால் டைம் ஆயிடுச்சு. ஆனால் என்னென்ன எடுத்துருக்கோங்கிறத நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இப்போதைக்கு தேவையானது மட்டும் எடுத்தாச்சு. ஏன்னா வீட்டில் பாப்பா வேறு அழுவா. மணி இப்போ என்ன 9 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. ஸோ நான் என்னென்ன எடுத்துட்டேன், ஸோ என்னென்ன எடுத்துருக்கேங்கிறத வீட்டுக்கு போய் காட்டுறேன். அதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சுங்க. அதனால சரி, எப்போவுமே நாங்கள் கடைக்கு வெளியே நாமக்கல் வந்தாலே இங்கே வந்து இது சாப்பிடாம போக மாட்டோம். செட்டு கடை இங்கே வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்றோம். எனக்கு வந்துட்டு அது என்ன சொல்கிறது, ஐயோ சமோசா கலக்கி, அவருக்கு வந்துட்டு பொரி கலக்கி, அவருக்கு அதான் பிடிக்கும். எனக்கு எப்போவுமே இதான் பிடிக்கும். ஃபைனலாக இதை ரெண்டையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.